ஒன்றிய பாஜக அரசின் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட்டை கண்டித்தும் இடதுசாரிகளின் மாற்று ஆலோசனைகளை முன்வைத்தும் இடதுசாரி கட்சிகள் இணைந்து பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. ஒன்றிய பாஜக அரசின் 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் மக்களின் உடனடி மற்றும் அடிப்படை தேவைகளுக்கு துரோகம் செய்துள்ள பட்ஜெட் ஆகும். மக்களின் வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கோ வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கோ பட்ஜெட்டில் எவ்விதமான திட்டமும் இல்லை. இந்த பட்ஜெட் பெயரும் முதலாளிகளும் மேலும் சேவகம் செய்கிறது. தனியார் முதலீடுகளை மேம்படுத்துவது மூலம் செல்வம் பெரும் அளவில் ஒரு சில இடங்களில் சேர்வதற்கு ஈட்டு சென்றிருக்கிறது. நாட்டின் பொது சொத்துக்கள் தனியார் துறையின் சேவத்திற்கு மடைமாற்றி செய்கிறது. நாடு முழுவதும் மின்சாரத்துறையும் தனியார் மயமாக தீவிர முயற்சிகள் மேற்கொள்கிறது. கல்வி, சுகாதாரம், சமூக நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கீடுகள் இல்லை. மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டங்கள் பன்மடங்கு அதிகரிக்க வேண்டிய சூழலில் எவ்வித கூடுதல் நிதியும் இல்லாமல் முடக்கப்பட்டு இருக்கிறது. எப்போதும் இல்லாத வகையில் மறைமுக வரிகளால் ஏழைகள் மீது சுமைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இத்தகைய மக்கள் விரோத பட்ஜெட்டினை கண்டித்து ஏழை எளிய உழைப்பாளி மக்களை பாதுகாப்பதற்கான மற்றும் ஆலோசனைகளை முன்வைத்தும் இந்திய இடதுசாரி கட்சிகள் பிரச்சார இயக்கத்தினை நாடு முழுவதும் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் சுதேசி மில் அருகில் சிபிஐ, சிபிஎம், சிபிஐ-எம்எல் ஆகிய கட்சிகள் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டிப்பதுடன் மற்றும் முன்மொழிவுகளை முன்வைத்து பிரச்சார இயக்கத்தை தொடங்கினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் லெனின் கட்சி மாநில பொருளாளர் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், பொருளாளர் சுப்பையா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், ராஜாங்கம், தமிழ்ச்செல்வம், களியமூர்த்தி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் சோ பாலசுப்ரமணியம், அருள் விஜயா ஆகியோர் உட்பட தோழர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள்.